கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் திருமணமுத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 2 அதிகாரம் 19 திருச்சட்டத்தை பொறுத்தமட்டில் நான் இறந்தவன் ஆனேன். அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டுதோறும் தவக்காலம் வருகிறது. நாமும் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானித்து வருகிறோம். ஆனால் இந்த உணர்வும் துக்கமும் எத்தனை நாட்களுக்கு? இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை விசுவசித்தும் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று இயேசு விடுத்த அழைப்பை அறிந்தும் நமக்காக சிலுவை சுமந்த இயேசுவுக்காய் நமது சிலுவையை சுமந்து அவர் வழி நடக்கவும் அவரோடு சிலுவையில் அறையப்படவும் நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? புனித பவுல் கூறுகிறார், திருச்சட்டத்தை பொறுத்தமட்டில் நான் இறந்தவன் ஆனேன். நானும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று கூறுகிறார். நாமும் நமது சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின் நடக்கிறோமா? சிலுவையை சுமக்கிறவன் சிலுவையில் மரிக்க வேண்டும். அதாவது அவனது சுயம் மரிக்க வேண்டும். உலகத்தின் காரியங்கள் நம்மை நாமே மேன்மை பாராட்ட வைக்கும். ஆனால் பவுல் உலக மேன்மைகளை எல்லாம் இயேசுவின் பொருட்டு குப்பை என கருதினார். எனவே அவர் இந்த உலகத்துக்கு செத்தவராகவே மாறினார். நாமும் இந்த உலகத்துக்கு மரித்து போனவர்களாக வாழ முடியும் என்றால் இனி வாழ்வது நாமல்ல, நம்முள் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று நம்மாலும் உறுதியாய் கூற முடியும். அன்பு இறைவா, நாங்களும் உலகத்துக்கு மரித்தவர்களாய் உம்மோடு கூட ஜீவிய வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமென்.